இன்றைக்கி நான் குக் பண்ணுற கறி கொம்போ எனக்கு மிச்சம் விருப்பமான கொம்போ. இதுக்கு வந்து பீஃப் மெரினேஷனுக்கு எப்பயுமே போடுற மாதிரி சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அதுமாதிரி கியூமின் பவுடர், சால்ட் எல்லாம் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி மெரினேஷனுக்கு ஒரு 1/2 hour வச்சுக்கணும். ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கணும். அதுக்கு தேவையானது எல்லாம் போட்டு அதே மாதிரி ஆனியன், டொமாட்டோ எல்லாம் போட்டு நல்லா தாளித்து வாட்டர் லைட்டாக ஆட் பண்ணி நல்லாவே ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி குக் பண்ணி எடுத்திங்கன்னா சரியாயிடும். அதே மாதிரி டால் கறி நல்லாவே திக்காகவே குக் பண்ணணும். கொஞ்சம் கூட கிரேவி ஈக்காமல் நல்லா மில்க் ஆட் பண்ணணும். அதே மாதிரி திக்காக குக் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி ரசம் நாங்கள் இதுக்கு புளியான் என்று சொல்லுவோம். கியூமின் சீட்ஸும் பெப்பர் சீட்ஸும் போட்டு நல்லா இடிச்சுக்கொள்ளணும். அதுக்கு வந்து க்ரீன் சில்லியும் சின்ன வெங்காயமும் கார்லிக்கும் கறி லிப்ஸும் போட்டு இடிச்சுக்கொள்ளணும். இப்போ இது வந்து செகண்ட் மில்க்கு ஆட் பண்ணி டர்மரிக்கும் அதே மாதிரி சால்ட்டும் போட்டு நல்லாவே கொதிப்பாட்டி எடுக்கணும். இந்த டால் கறி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. டால் கறி இந்த மாதிரி தான் வைக்கணும். திக்காக வைக்கணும், கிரேவி வைக்கப்படாது. அதே மாதிரி இந்த பீஃபும் வறுத்த வத்தலை பிச்சு போட்டு ரசத்தை ஒரு கொதிப்பாட்டி எடுங்க. பீஃபும் அதை மாதிரி ரசமும் அதை மாதிரி டாலும் இது தான் எனக்கு பிடிச்ச கொம்போ. யாருக்கெல்லாம் இந்த கொம்போ